சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறதா நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ அம்மா எப்படா இந்த சனி பகவானோட வக்கர காலம் வரும், ஏன்னா 7.5 சனியில மோசமான காலகட்டத்துல மாட்டிக்கிட்டோம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு சனி பலம் இழந்து போனாருன்னா கூட ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். தாங்க முடியாத வேதனையா இருக்கு. எல்லாம் 7.5 சனின்னாங்க. இன்னும் நான் பெருசா பயப்படாம தான் இருந்தேன். ஆனா இந்த பாடுபடுத்தோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாங்கவே முடியலடா அப்பா, என்ன அடி, எதை தொட்டாலும் அடி. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு இந்த வக்கர காலகட்டத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கள் மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடலாம். அதாவது சனி பகவான் யாரு அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 11ஆவது வீட்டுக்கு அதிபதி, 12ஆவது வீட்டுக்கு அதிபதி. அவர் உங்களோட சொந்த ராசியிலே இருக்காரு. சரி, இப்போ 11ஆம் அதிபதி தானே ராசிக்கு வந்திருக்காரு, வருமானம் வந்துடும். 12ஆம் அதிபதி அவர் இருந்தாலும் வருமானம் வந்துதான் செலவாகும். அதனால ஒன்றும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. சில ஜோதிடர்களும் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா அடி வாங்கும் போதுதான் தெரியுது ஜோசியருக்கு என்ன அவர் நோவாம சொல்லிட்டு போடுவாரு, படாத பாடுபடுறது இங்க நான் தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசம். என்ன இப்ப விரைய சனி அப்படிங்கறதுல 10 ரூபா காசு வந்து கடன் பட்டிருப்பீங்க, 10 ரூபா வெட்டி செலவாயிருக்கும், உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைச்சிருக்காது, சம்பாரிச்ச காசு பூரா போயிடுச்சு. ஏதோ நல்ல செலவாச்சோ கெட்ட செலவாயிச்சோ கையில காசு இல்லை, இதுக்கு மேல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும், இத்தனை வருஷமா பாடுபட்டு சம்பாரிச்ச காசு எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில இப்ப மீனராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம சனி வந்த பிறகு விரைய சனி எவ்வளவோ தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவப்பெயரெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யாத குற்றத்துக்கு பழி உங்க மேல விழுவும். நீங்க யாருக்கு பார்த்து 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 நல்லது செஞ்சீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களை முதுகுல குத்துவாங்க. அதே மாதிரி நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் பூரா நல்ல பலமா இருப்பான். அவெல்லாம் அவ்வளவு கெட்டெண்ணம் பிடிச்சவன்யா, அவனுக்கெல்லாம் வாழ்க்கையில நல்லது நடக்குதுயா, நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்கலையா, நமக்கு போய் கெடுதல் நடக்குதுயா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்க யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்களோ அவன் முதுகுல குத்துவான். அதே மாதிரி சொந்த பந்தத்திலயும் சரி, நட்பு வட்டத்திலயும் சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க கூட நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டான். நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர்களோட வாழ்க்கை நாசமா போயிடும். ஒரே ஒருத்தன் தான் இருந்தான் என் சொந்த பந்தத்திலேயே, இவன் இருந்தா போதும், என் வாழ்க்கையில இவன் இருந்தா போதும், பாத்துக்குவான் எதா இருந்தாலும் அப்படின்னு ஒருத்தர் மேல நீங்க அதிக மதிப்பு மரியாதை வச்சிருப்பீங்க. அவங்க உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த சூழல்லையும். அது தாயோ தந்தையோ இல்ல சகோதரியோ கணவனோ மனைவியோ நண்பனோ, ஒருத்தன் மட்டும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபரா இருப்பான். அவங்கள காலி பண்ணி விட்டுரும். இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது தற்காலிகமா பிரிச்சு விட்டுரும். சில பேருக்கு உலகத்தை விட்டே கூட தூக்கி விட்டுரும். அந்த மாதிரி மோசமான ஒரு சனி அப்படிங்கிறது உங்களை இப்ப ஆட்டி படைக்குது. இந்த சூழல்ல தான்
நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு ஒரு கேப் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டோம், சுத்தி மணலாதான் இருக்கு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த பக்கம் போகணும்னே தெரியல, ஒதுங்கறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லை, நாக்கு வாயெல்லாம் வறண்டு போச்சு, மயக்கம் போட்டு உழுவ போறோம். சாவ போற நேரத்துல ஒரு மீட்பு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பாலைவனத்துல சிக்கினவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச கதை அப்படிங்கறதுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. ஒரு வழியா வெளியில வந்துடலாம்டா அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். தூரத்துல ஒரு ஊர் தெரியும், அப்பா அங்க வந்துட்டோம்னா நாம பொழைச்சிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த சனி பகவானோட வக்கர காலம் 137 நாளும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மீட்பை கொடுக்க போற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்மராசிக்குள்ள இருந்து நன்மைகள் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தாரே சனி, இவ்வளவு அடிச்சும் இவன் நேர்மையா இருக்கான்டா, நல்ல மனுஷன்டா, குறுக்கு வழிக்கு முயற்சி செய்யலடா, 10 ரூபாய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து கடம்படுற நிலைமைக்கு வந்து கூட அடுத்தவங்க காசுக்கு ஆசை போலடா, ஒருத்தன் பணத்தை கீழே போட்டானா எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான்டா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு நாம கொடுக்கணும்டான்னு சனி வாரி கொடுப்பார். நீங்க பட்ட பாட்டுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும். நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இப்ப விடைங்கிறது கிடைக்கும். பட்டகாயத்துக்கு மருந்து போடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானோட பார்வை ராசிக்கு 3, 7, 10 இந்த இடத்தெல்லாம் விழுந்து போச்சு. இந்த சனி பகவானோட பார்வை இருக்க ஒரு வஜ்ர பார்வை, இந்த பார்வைப்பட்ட இடம் அவ்வளவுதான். அதனாலதான் ராவணேஸ்வரனே நவகிரகங்களை சிறைபிடிக்கும் போது சனி பகவானை மட்டும் பின்னாடி இருந்து சிறைபிடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வைக்கு ராவணேஸ்வரனே பயந்தான், நாமெல்லாம் எந்த மூளை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ராவணேஸ்வரன், ராவணன் ஈஸ்வர பட்டம் பெற்று ராவணேஸ்வரனா மாறினவன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனே ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகமான சனீஸ்வரனோட பார்வையை பார்த்து பயந்தான். அதனால உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்த்த சனி சகோதர வர்க்கத்துக்குள்ள பிரிவினையை கொடுத்திருப்பாரு. இல்லைன்னா சகோதரர்கள் நம்மளை விட மேல போயிருக்காங்க, நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கிற கவலை இருக்கும், இதெல்லாம் கொடுத்திருப்பார். இனிமே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டிய இல்லை. அது மாதிரி கண் சம்பந்தமான நோய்களை கொடுத்திருப்பார், தலைவலியை கொடுத்திருப்பார். இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட சனி உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இனிமே நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. சகோதர உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசியா போயிடுவீங்க. அது மாதிரி 7ஆம் இடத்துல சனி பார்வை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல், திருமண முயற்சிகள்ல தடை. அது மாதிரி சொந்த பந்தத்துல யாருக்காவது நீங்க வரன் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சரியில்லாத வாழ்க்கையா போய் பழி உங்க மேல விழுந்திருக்கும். இதை எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவார். கூட்டு தொழில் நாசமா போயிருக்கும், கூட்டு தொழிலால நட்டம், கூட்டாளிகளோட துரோகம், இதையெல்லாம் கடந்து இப்ப நீங்க தனித்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதை வச்சு 10 ரூபா சம்பாரிச்சு நீங்க முன்னுக்கு வரலாம். நண்பர்கள் துரோகிகளா மாறி இருப்பாங்க. இதுக்கு மேல இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவானோட பார்வை 7 விழுவும் போது நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டுக்கலாம். இவெல்லாம் நமக்கு நல்லது செய்வான், இவெல்லாம் துரோகி அப்படின்னு புறந்தள்ளிடுவீங்க, எண்ணிக்கையை குறைச்சிப்பீங்க. உங்களை சுத்தி நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க, துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு விலக்கி வச்சிருவீங்க. 10ஆம் இடத்துல சனிப்பார்வை விழுதுங்கிறதால தொழில் ஸ்தானம், ஏதாவது ஒரு தொழில் செய்ய போய் அதுல 10 ரூபா நட்டம் அப்படிங்கறதா வந்திருக்குமே ஒழிய பெரிய லாபம் அப்படிங்கறதே வந்திருக்காது. ஏதோ 10 8 படாத பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கதை தான். 10 ரூபாய போட்டு அதை 8 ரூபாயாவது எடுக்கலாங்கிறதுக்கு படாத கஷ்டப்பட்டீங்க இல்லையா? இனிமே அப்படி இருக்காது. 10 15 ஆக்கலாம். தொழில் ரீதியான லாபம் இருக்கும். நேர்மையா தொழில் செய்யணும். பணியாளர்களை நல்லபடியா நடத்துங்க. வாடிக்கையாளர்களை மரியாதையா நடத்துங்க. தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சட்டபூர்வமான வியாபாரம்ங்கிறத செய்யுங்க. அரசு விரோதமா சட்ட விரோதமா எதுவும் செய்யாதீங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி உங்களுக்கு வாரி கொடுப்பார். இந்த 137 நாட்கள் அப்படிங்கறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலைவனத்துல மாட்டினவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச கதையா ஒரு மீட்பு காலமா இருக்கும். பட்ட பாடு இருக்குல்ல, விரைய சனியில 2.5 வருஷம், இப்ப ஜென்ம சனியில கிட்டத்தட்ட 1 வருஷத்தை முடிக்க போறீங்கிறப்ப இந்த 3.25 வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. கூடுமான வரைக்கும் சனிக்கிழமையில கருப்பு நிற ஆடைகள் அணியுங்க. கருப்பு பேண்டோ, கருப்பு சட்டையோ, கருப்பு வேட்டியோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கருப்பு கைக்குட்டையாவது கையில வச்சுக்கோங்க. கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிங்க. அது என்ன கருப்பு நிற ஜீவராசின்னு கேட்கலாம். ஒரு கருப்பு பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி போடுங்க. கருப்பு நாயை பார்த்தா பிஸ்கட் வாங்கி போடுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா கருப்பு நிற யானை இருக்கும், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. ஒரு கருப்பு நிற பசுவை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கீரை கட்டு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி கருப்பு நிற ஜீவராசிகளுக்கும்
உடல் ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால முடிந்த உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இனிமே வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.